Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே. நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 45th week of Bible study under Rooted in His Word program, let us examine the continuation of the history of God, change of Abraham's and Sarai's name by God, promising him a son by Sarah, and circumcising Abraham and Ishmael and all the others in the household of Abraham. From Genesis 12 to 23 verses. இந்த 45வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் தேவன் ஆபிரகாமின் மற்றும் சாராளின் பெயரை மாற்றியதையும் அவருக்கு சாராளிடத்தில் ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்களித்ததையும் ஆபிரகாமும் இஸ்மவேலும் விருத்தசனம் செய்யப்பட்டதை பற்றியுமான வரலாற்றின் தொடர்ச்சியை ஆய்வு செய்வோம். இன்றைக்கு ஆய்வுக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசன பகுதி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12 to 23 வரை உள்ள வசனங்கள். In this, we are going to the fourth subsection of the chapter 17. Those who must be circumcised according to the instruction of God. Verses 12 to 14. இன்றைக்கு நாம் 4வது உட்பிரிவுக்கு செல்கிறோம். இந்த அத்தியாயத்தின் 4வது உட்பிரிவுக்கு செல்கிறோம். தேவனுடைய அறிவுறுத்தலின்படி விருத்தசனம் செய்யப்பட வேண்டியவர்கள் யார் என்பது பற்றி விவரத்தை பார்ப்போம். இது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. First, let us read the verses. 12th verse. He who is 8 days old among you shall be circumcised, every male child in your generations. He who is born in your house or bought with money from any foreigner is not your descendant. 12ஆம் வசனம். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்தசனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்துக்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்தசனம் பண்ணப்பட வேண்டும். 13th verse. He who is born in your house and he who is bought with your money must be circumcised, and my covenant shall be in your flesh for an everlasting covenant. 13வது வசனம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்தசனம் பண்ணப்படுவது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுள். 14th verse. And the uncircumcised male who is not circumcised in the flesh of his foreskin, that person shall be cut off from his people, he has broken my covenant. 14ஆம் வசனம். நுனித்தோலின் மாம்சம் விருத்தசனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். This Genesis 17th chapter 12 to 14th verses establish circumcision as a permanent physical sign of the covenant between God and Abraham's descendants. ஆதியாகமம் 17 முதல் 17 வரை இந்த வசன பகுதியானது தேவனுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் இடையேயான உடன்படிக்கையின் நிரந்தரமான உடல் ரீதியான அடையாளமாக விருத்தசேதனத்தை நிலைநாட்டிற்று. It commands that every male in Abraham's household, whether born in the house or purchased from a stranger, be circumcised on the 8th day after birth.
வீட்டில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அந்நியத்தில் விலைக்கு வாங்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஆபிரகாமின் வீட்டைச் சேர்ந்த ஒவ்வொரு ஆணும் பிறந்த 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ண செய்யப்பட வேண்டும் என்று அது கட்டளையிட்டது. Failure to obey this was considered a breach of the covenant. As a result, they rejected the sign of belonging to God's chosen community, and the person was cut off from their people. இதற்கு கீழ்ப்படிய தவறினால் அது உடன்படிக்கையை மீறிய செயலாக கருதப்பட்டது. இதன் விளைவாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கான இந்த அடையாளத்தை அவர் நிராகரித்தால் அந்த நபர் தங்கள் மக்களிடமிருந்து துண்டிக்கப்படுவார். Key facts of the covenant. இந்த உடன்படிக்கையின் முக்கியமான உண்மைகள் என்னவென்று பார்ப்போம். Ritual. Circumcision of the foreskin served as a visible eternal sign of the covenant made in the flesh. சடங்கு. நுனித்தோலை விருத்தசனம் செய்வது என்பது சரீரத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் கண்ணுக்கு தெரியும் நித்தியமான அடையாளமாக செயல்பட்டது. டைம். This procedure was specifically required to be performed on the 8th day after the birth of a male child. This period of time, this was later referred to as the time for the blood of the children to clot. நேரம். இந்த செயல்முறை குறிப்பாக ஆண் பிள்ளை பிறந்த 8ஆம் நாளில் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த காலகட்டம் பிற்காலத்தில் குழந்தைகளின் இரத்தம் உறைவதற்கு உகந்த நேரமாக குறிப்பிடப்பட்டது. இன்க்ளூசிவ்னஸ். திஸ் ஆப்ளிகேஷன் applied to all males, including those born of Abraham's household and those purchased with money. It extended the covenant beyond immediate blood descendants. அனைவரையும் உள்ளடக்குதல். இந்த கட்டாயம் ஆபிரகாமின் வீட்டில் பிறந்த ஆண்கள் மற்றும் பணத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் உட்பட அனைத்து ஆண்களுக்கும் பொருந்தியது. இது உடன்படிக்கையை உடனடி இரத்த சந்ததியினையும் தாண்டி விரிவுபடுத்திற்று. Effect. Any uncircumcised male was to be cut off from these people for violating the covenant condition. விளைவு. விருத்தசேதனம் செய்யப்படாத எந்த ஒரு ஆணும் உடன்படிக்கை நிபந்தனையை மீறியதற்காக தன் மக்களிடமிருந்து துண்டிக்கப்பட வேண்டும். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட். வரலாற்று மற்றும் இறையியல் சூழல். First, sign of faith. While the physical act was mandatory, it pointed to the deeper need of a pure heart, a theme that is elaborated upon later biblical writings. விசுவாசத்தின் அடையாளம். உடல் ரீதியான இந்த செயலானது கட்டாயமாக இருந்த போதிலும் இது ஒரு தூய்மையான இருதயத்தின் ஆழமான தேவையை சுட்டிக்காட்டிற்று. இது பிற்கால விவிலிய நூல்களில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ள ஒரு கருப்பொருள் ஆகும். இட்டர்னல் நேச்சர். திஸ் பேசேஜ் ரெஃபர்ஸ் டு திஸ் ஆஸ் அன் everlasting covenant, emphasizing the permanent nature of God's relationship with Abraham and his descendants. நித்திய இயல்பு. இந்த வசன பகுதி இதை ஒரு நித்திய உடன்படிக்கை என்று குறிப்பிடுகிறது. இது தேவன் ஆபிரகாமுடனும் அவரது சந்ததியுடனும் ஏற்படுத்திய உறவின் நிரந்தர தன்மையை வலியுறுத்துகிறது. ஜெனசிஸ் 17:12-14 establishes the physical sign of Abrahamic covenant and specific requirement for its generalization maintenance. Generational maintenance. Genesis 17:12-14 establishes the physical sign of Abrahamic covenant and specific requirements for its generational maintenance. ஆதியாகமம் 17:12-14 வசனங்கள் ஆபிரகாமிய உடன்படிக்கையின் உடல் ரீதியான அடையாளத்தையும் தலைமுறை தலைமுறையாக அதை பேணி காப்பதற்கான குறிப்பிட்ட தேவைகளை நிலைநாட்டிற்று. The key truths found in these verses are as follows. இந்த வசனங்களில் காணப்படும் முக்கியமான உண்மைகள் பின்வருமாறு. Time of ritual. Circumcision was specifically performed
on the 8th day after the birth of a male child. சடங்கின் காலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்த 8வது நாளில் விருத்தசனம் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக கூறப்பட்டது. Family requirement for all. This commandment was limited to biological descendants. This commandment was not limited to biological descendants. It applied to every male in the household, including servants born in the household or those bought with the money from strangers. அனைவருக்குமான குடும்ப தேவை. இந்த கட்டளை உயிரியல் வழித்தோன்றலுக்கு மட்டும் உரியதல்ல. வீட்டில் பிறந்த வேலையாட்கள் அல்லது அந்நியர்களிடமிருந்து பணத்தால் வாங்கப்பட்டவர்கள் உட்பட வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் இது பொருந்திற்று. Nature of violation. Failure to perform the ritual was clearly defined as a violation of God's commandment regardless of the individual status or lineage. மீறலின் தன்மை தனிநபரின் நிலை அல்லது வம்சாவளியை பொருட்படுத்தாமல் சடங்கை செய்ய தவறுவது கடவுளின் உடன்படிக்கையை மீறுவதாக தெளிவாக வரையறுக்கப்பட்டது. Now let's go to the 5th subsection of this chapter. Sarai's name changed. 17th chapter verses 15 and 16. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 5வது உட்பிரிவுக்கு செல்கிறோம். சாராயின் பெயர் மாற்றம். 17ஆம் அத்தியாயம் 15 மற்றும் 16 வசனங்கள். First let us read the verses. Verse 15. Then God said to Abraham, as far as Sarai your wife, you shall not call her name Sarai, but Sarah shall be her name. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். 16th verse. And I bless her and also give you a son by her. Then I will bless her and she shall be a mother of nations. Kings of people shall be from her. 16ஆம் வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். In Genesis 17, 15 to 16 verses, God changes Sarai's name, meaning princess or high-born woman. From Sarai, he changes her name as Sarah and promises to bless her. ஆதியாம் 17, 15, 16 தேவன் இளவரசி அல்லது உயர்குடி பெண் என்று பொருள்படும் சாராயின் பெயரை மாற்றி சாராள் என்று அவளை அழைக்கும்படி கூறுகிறாள். அவளை ஆசீர்வதிப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். This means mother of many nations. By doing so, he is confirming that Sarah will bear Abraham his son, even though both of them are old. இது அநேக மக்களினங்களுக்கு தாய் என்று அர்த்தப்படும். சாராள் என்ற பெயர் அநேக மக்களினருக்கு தாய் என்று அர்த்தப்படும். இதன் மூலம் அவர்கள் இருவரும் முதிர் வயதை அடைந்திருந்த போதிலும் சாராள் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று தேவன் உறுதிப்படுத்துகிறார். The key features are the direct promise that a son will born through Sarah, not a substitute, but through her elevation to be the mother of nations and kings, and the formalization of the covenant through this promised child. பதிலாள் மூலமாக அல்ல, ஆனால் சாராள் மூலமாகவே ஒரு மகன் பிறப்பான் என்ற நேரடி வாக்குறுதியானது அவள் தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தாயாக உயர்த்தப்படுவது மற்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இந்த குழந்தையின் மூலம் உடன்படிக்கை முறைப்படுத்தப்படுவது ஆகியவை என்னுடைய முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. Key features in Genesis 17, 15 to 16. ஆதியாகமம் 17, 15, 16 உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? The changing of Sarai's name as Sarah. God changes a name to Sarah. This signifies a transition from being
the princess of a private household to becoming the mother of nations, many nations. சாராய் என்ற பெயரை சாராள் என்று மாற்றுதல். தேவன் அவளுடைய பெயரை சாராள் என்று மாற்றுகிறார். இது அவள் ஒரு தனி குடும்பத்தின் இளவரசியாக இருந்த நிலையிலிருந்து மக்களினங்களின் தாயாக மாறுவதை குறிக்கிறது. The promise of a specific son. God blesses Sarah and directly promised to give Abraham a son through her. This clearly explains that the promise will not be fulfilled through either Hagar or Ishmael. ஒரு குறிப்பிட்ட மகனின் வாக்குறுதி. தேவன் சாராளை ஆசீர்வதித்து அவள் மூலம் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுப்பதாக நேரடியாக வாக்குறுதி அளிக்கிறார். இந்த வாக்குறுதி ஆகார் அல்லது இஸ்மவேல் மூலம் நிறைவேற்றப்படாது என்பதை இது தெளிவாக விளக்குகிறது. சாரா's role as a mother of nations. Sarah is given a personal promise from God that she would become the eldest leader of nations and the kings and peoples will come from her. தேசங்களின் தாயாக சாராளின் பங்கு. சாராள் தேசங்களின் மூத்த தலைவியாக மாறுவாள் என்றும் அவளிடமிருந்து ராஜாக்களும் மக்கள் இனங்களும் தோன்றுவார்கள் என்றும் தேவனிடமிருந்து அவளுக்கு தனிப்பட்ட வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. Divine fulfillment of the impossible. This promise was fulfilled when Abraham was 99 years old and Sarah was 90 years old. This emphasizes that God brings life and fulfills promise regardless of the human limitations. சாத்தியமற்றதை தெய்வீகத்துவமாக தேவன் நிறைவேற்றுதல். ஆபிரகாமுக்கு 90 வயதாகவும் ஆபிரகாமுக்கு 99 வயதாகவும் சாராளுக்கு 90 வயதாகவும் இருக்கும்போது இந்த வாக்குறுதி நிறைவேறிற்று. இது மனித வரம்புகளை பொருட்படுத்தாமல் தேவன் ஜீவனை கொண்டு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் என்பதை வலியுறுத்துகிறது. These verses confirm the covenant as a blessing that includes both Abraham and Sarah. Thus, they ensure that the covenant lineage will continue through the child she will bear. இந்த வசனங்கள் ஆபிரகாம் மற்றும் சாராள் இருவரையும் உள்ளடக்கிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தின. இதன் மூலம் அவள் பெற்றெடுக்க போற குழந்தையின் வழியாக உடன்படிக்கையின் வம்சாவளி தொடர்வதை உறுதி செய்தது. This passage highlights God's initiative in directly honoring Sarah, transforming her role as a barren woman into a key figure in the covenant history. இந்த பகுதி சாராளை நேரடியாக கனப்படுத்துவதில் தேவனுடைய முன்முயற்சியை எடுத்து காட்டுகிறது. இது மலட்டு பெண்ணான அவளது பாத்திரத்தை உடன்படிக்கையின் வரலாற்றில் ஒரு முக்கிய நபராக மாற்றுகிறது. Next, 6th subsection of this chapter 17. Abraham's unbelief and God's promise. Verses 17 to 19. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 6வது உட்பிரிவுக்கு வருகிறோம். ஆபிரகாமின் அவிசுவாசமும் தேவனின் வாக்குறுதியும். வசனங்கள் 17 19 வரைக்கும். Let's read the verses first. முதலாவது வசனங்களை நாம் வாசிப்போம். 17. Then Abraham fell on his face and laughed and said in his heart, shall a child be born to a man who is 100 years old? And shall Sarah, who is 90 years old, be bear a child? 17 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, verse 18. And Abraham said to God, oh, that Ishmael might live before you. 18 வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19th verse. Then God said, no, Sarah, your wife shall bear you a son,
and you shall call his name Isaac. I will establish my covenant with him for an everlasting covenant and with his descendants after him. 19 வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகி சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்புறம் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். In Genesis 17 to 19 verses, Abraham laughed in disbelief as a promise he would have a son at the age of 100. He questioned whether Sarah at her 90 years of age could have a child. ஆதியாகமம் 17-19 வசனங்களில் ஆபிரகாம் தமது 100 வயதில் ஒரு மகன் பிறப்பான் என்ற வாக்குறுதியை கேட்டு அவநம்பிக்கையுடன் சிரித்தார். சாராள் 90 வயதில் ஒரு பிள்ளை பெற்றெடுக்க முடியுமா என்ற கேள்வியை அவருடைய மனதிற்குள் எழும்பிற்று. He asked for Ishmael to be the heir. God rejected this and confirmed that Sarah would have a son, naming him Isaac. இஸ்மவேல் வாரிசாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் தேவன் அதை நிராகரித்து சாராள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்பதை உறுதிப்படுத்தி அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடும்படி கட்டளையிட்டார். Isaac means laughter, and it was through Isaac that God established his covenant. ஈசாக்கு என்பதற்கு சிரிப்பு என்று அர்த்தமாகும். மேலும் குறிப்பாக ஈசாக்கின் மூலமாகவே தேவன் தமது உடன்படிக்கையை நிலைநாட்டினார். கீ பாயிண்ட்ஸ், முக்கிய குறிப்புகள். ஆபிரகாம்ஸ் disbelief. Abraham fell on his face and laughed, thinking that it was physically impossible for them to have a child in their old age. ஆபிரகாமின் அவநம்பிக்கை. தங்கள் முதுமையில் தங்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பது உடல் ரீதியாக சாத்தியமற்றது என்பதை எண்ணி ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரித்தார். ஃபோக்கஸ் ஆன் இஸ்மாயில். ஆபிரகாம் prayed that the promise would be fulfilled through his already existing son Ishmael. Oh, that Ishmael have lived before you. இஸ்மவேலின் மீது கவனம். தனக்கு ஏற்கனவே இருக்கும் மகனான இஸ்மவேலே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த வாக்குறுதியை பெற வேண்டும் என்று ஆபிரகாம் வேண்டினார். எப்படி வேண்டினார்? உமக்கு முன்பாக இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். God's reflection, God's reaffirmation. God made it clear that the promise would not come through Ishmael, but would come through a son born to Sarah. தேவனுடைய மீள் உறுதிப்படுத்துதல். அந்த வாக்குறுதி இஸ்மவேல் மூலமாக வராது என்றும் அவருக்கு சாராள் மூலமாக பிறக்கும் ஒரு மகன் மூலமாகவே அது வெளிப்படையாக வரும் என்றும் தேவன் தெளிவுபடுத்தினார். The name Isaac. The name Isaac. God commanded that the son be named Isaac, meaning laughing or laughter. This reminded him of that moment of doubt. ஈசாக்கு என்ற பெயர். மகனுக்கு ஈசாக்கு, அதாவது சிரிக்கிறான் அல்லது சிரிப்பு என்று பெயரிட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். இது அந்த சந்தேக தருணத்தை நினைவூட்டிற்று. The covenant confirmed. God confirmed that the everlasting covenant would be made with the Isaac and his descendants, not with Ishmael. உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை இஸ்மாயிலுடன் அல்லாமல் ஈசாக்குடனும் அவர் சந்ததியுடனும் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். Next we come to the 7th subsection of this chapter. God's promise about Abraham's 2 sons. அடுத்து நாம் இந்த அத்தியாயத்தின் 7வது உட்பிரிவுக்கு வருகிறோம். ஆபிரகாமின் 2 மகன்கள் பற்றிய தேவனுடைய வாக்குறுதி. Verses 20 to 22, வசனங்கள் 20 முதல் 22 வரை. Let's read the verses first.
As far as Ishmael, I had you. Behold, I have blessed him and will make him fruitful and will multiply him exceedingly. He shall beget 12 princes and I will make him a great nation. 20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 21st verse. But my covenant I will establish with Isaac, whom Sarah shall bear to you on this set time next year. 21வது வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். Then he finished talking with him and God went up from Abraham. 22வது வசனம். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். Genesis 17:20-22 verses showed God's response to Abraham regarding Ishmael. He blessed Ishmael and promised to make him a great nation with the 12 princes. ஆதியாகமம் 17:20-22 உள்ள வசன பகுதியானது இஸ்மவேலை குறித்து ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த பதிலை எடுத்து காட்டுகிறது. அவர் இஸ்மவேலை ஆசீர்வதித்து 12 இளவரசர்களை கொண்ட ஒரு பெரிய மக்களினமாக பெருகச் செய்வதாக வாக்குறுதி கொடுத்தார். He also promised to establish an everlasting covenant through Isaac, who would be born to Sarah the following year. மேலும் அடுத்த ஆண்டில் சாராளுக்கு பிறக்கவிருந்த ஈசாக்கு மூலமாக நித்திய உடன்படிக்கை உறுதியாக நிலைநாட்டுவதாக ஒரு வாக்குறுதி கொடுத்தார். God then reaffirmed his promises and then departs, which is a testament to his truthfulness. தேவன் தமது வாக்குறுதிகளை மீண்டும் உறுதிப்படுத்தி பேசிய பிறகு ஆபிரகாமை விட்டு புறப்பட்டு சென்றார். இது அவரது உண்மைத்தன்மையை பறைசாற்றியது. Key points from Genesis 17:20-22. Blessing Ishmael. Verse 20. God answered Abraham's prayer and Ishmael God answered Abraham's prayer for Ishmael and promised to make him fruitful and multiply him greatly and to make him a great nation with 12 princes. These are the people who are called Muslims today. ஆதியாகமம் 17:20-22 வசனங்களின் முக்கிய குறிப்புகள். இஸ்மவேலை ஆசீர்வதித்தல். வசனம் 20. இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்து அவரை பலுகச் செய்து மிகவும் பெருகச் செய்து 12 இளவரசர்களை கொண்ட ஒரு பெரிய மக்களினமாக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். இவர்களே இன்றைக்குள்ள முஸ்லீம் என்ற இஸ்லாமியர்கள் ஆவார்கள். Limiting the covenant to Isaac. Although God blessed Ishmael, he clearly separated him from the covenant line, saying, I will establish my covenant with Isaac. உடன்படிக்கையை ஈசாக்குடன் மட்டுப்படுத்துதல். இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்த போதும் அவரை உடன்படிக்கை வம்சத்திலிருந்து தெளிவாக பிரித்து என் உடன்படிக்கையை நான் ஈசாக்குடன் நிலைநாட்டுவேன் என்று கூறினார். The promise of Isaac's birth. God reiterated that Sarah will give birth to Isaac at this appointed time next year. ஈசாக்கின் பிறப்பு பற்றிய வாக்குத்தத்தம். அடுத்த ஆண்டில் இதே குறிப்பிட்ட நேரத்தில் சாராள் ஈசாக்கை பெற்றெடுப்பாள் என்று தேவன் மீண்டும் வலியுறுத்தினார். The divine conclusion. The conversation ended with God leaving Abraham. The conversation ended with God leaving Abraham. This marks the end of this face-to-face encounters and confirms the promises made. தெய்வீக முடிவுரை. தேவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து செல்வதோடு இந்த உரையாடல் முடிவடைந்தது. இது இந்த நேரடி சந்திப்பின் முடிவை குறிப்பதோடு செய்யப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் உறுதிப்படுத்துகிறது. 8th subsection of this chapter. This is the final subsection of the chapter. Circumcision of
Abram and Ishmael along with the households of Abraham. 23 to 27 verses. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 8வது உட்பிரிவுக்கு இருக்கிறோம். இதே கடைசி உட்பிரிவாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்துக்கு கடைசி உட்பிரிவு ஆபிரகாமும் இஸ்மவேலும் மற்றும் ஆபிரகாமின் வீட்டிலே உள்ள எல்லா ஆண்களும் விருத்தசனம் செய்யப்படுதல். 23 27 வரை உள்ள வசனங்கள். First, let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். 23rd. So, Abraham took Ishmael, his son, all who were born in his household, and all who were brought with his money, every male among the men of Abraham's house, and circumcised the flesh of their foreskins that very same day, as God had said to him. 23வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்தசனம் பண்ணினான். 24th verse. Abraham was 99 years old when he was circumcised in the flesh of his foreskin. 24ஆம் வசனம். ஆபிரகாமின் நுனித்தோல் மாம்சம் விருத்தசனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாய் இருந்தான். 25th verse. And Ishmael, his son, was 13 years old when he was circumcised in the flesh of his foreskin. 25வது வசனம். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தசனம் செய்யப்படும் போது அவன் 13 வயதாய் இருந்தான். 26th verse. That very same day Abraham was circumcised and his son Ishmael. 26. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டார்கள். 27ஆம் வசனம். And all the men of his house born in the house or brought with money from a foreigner were circumcised with him. 27ஆம் வசனம். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடு கூட விருத்தசேதனம் பண்ணப்பட்டார்கள். Genesis 17:23 to 27 verse describe how 99-year-old Abraham immediately obeyed God's covenant command by circumcising himself, a 13 years old Ishmael and every male in his household. ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயம் 23 to 27 வசன பகுதியானது 99 வயதான ஆபிரகாம் தனக்கும் 13 வயதான மகன் இஸ்மவேலுக்கும் வீட்டில் ஒவ்வொரு ஆணுக்கும் விருத்தசனம் செய்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்ததை இந்த வசன பகுதி விவரிக்கிறது. This act marked a formal commitment to the covenant. It also distinguished his family as a God's own family. இந்த செயல் உடன்படிக்கைக்கு ஒரு முறையான அர்ப்பணிப்பை குறித்தது. அத்துடன் இது அவருடைய குடும்பத்தை தேவனுடைய சொந்த குடும்பமாக வேறுபடுத்தி காட்டிற்று. It also demonstrated Abraham's complete faith in God's promises rather than human efforts. மேலும் மனித முயற்சியை விட தேவனின் வாக்குறுதியின் மீது ஆபிரகாம் கொண்டிருந்த முழுமையான விசுவாசத்தை இது வெளிப்படுத்தியது. Detailed key points. Immediate and complete obedience. Abraham did not delay or question God. He circumcised himself that very day. This indicates that true faith is immediate obedience to God's word. விரிவான முக்கிய குறிப்புகள். உடனடியாக மற்றும் முழுமையாக கீழ்ப்படிதல். ஆபிரகாம் தாமதிக்கவோ அல்லது கேள்வி கேட்கவோ இல்லை. தேவனை கேள்வி கேட்கவில்லை. அவர் அன்றே விருத்தசேதனையை செய்வித்தார். உண்மையான விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து செயல்படுவது என்பதை இது குறிக்கிறது. கம்ப்ளீட் காம்ப்ளியன்ஸ். ஆபிரகாம் இன்க்ளூடட் எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் his son Ishmael, but also every male born in his household or purchased from outsiders. முழுமையான இணக்கம். ஆபிரகாம் அனைவரையும் உள்ளடக்கினார். தன் மகன் இஸ்மவேலை மட்டுமல்ல, தன் வீட்டில் பிறந்த அல்லது வெளியாட்களிலிருந்து வாங்கப்பட்ட ஒவ்வொரு ஆணையும் கூட விருத்தசனம் செய்வித்தார். They showed that
he had completely submitted his entire family to God's covenant. இது அவர் தமது முழு பரிவாரத்தையும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு முழுமையாக கீழ்ப்படுத்தியதை காட்டிற்று. The sign of the covenant. Circumcision was a permanent mark placed on the body. It symbolized separation from the world and the setting apart a people for God. உடன்படிக்கையின் அடையாளம் விருத்தசேதனம் என்பது உடலில் இடப்பட்ட ஒரு நிரந்தரமான அடையாளம். இது உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு தேவனுக்கென்று ஒரு மக்களை பிரித்து வைப்பதை குறிக்கிறது. It was not a work required for salvation, but a sign of faith. For Abraham had already been justified by faith through this act. இது ரட்சிப்புக்கு தேவையான ஒரு கிரியையாக இல்லாமல் விசுவாசத்தின் அடையாளமாக இருந்தது. ஏனெனில் இந்த செயலுக்கு முன்பே தேவன் ஆபிரகாமை நீதிமானாக்கி இருந்தார். The significance of ages 99 and 90. The significance of ages at circumcision 99 and 13. Abraham was 99 years old and Ishmael was 13 years old. This shows that it was an act of deliberate submission to the requirements of a new covenant that required of faith and sacrifice. வயதின் முக்கியத்துவம் 99 மற்றும் 13. ஆபிரகாமுக்கு 99 வயதும் இஸ்மாவேலுக்கு 13 வயதும் ஆகியிருந்தது. இது விசுவாசத்தையும் தியாகத்தையும் கோரும் ஒரு பொது உடன்படிக்கையின் தேவைக்கு வேண்டுமென்றே அடிபணிந்த ஒரு செயல் என்பதை காண்பிக்கிறது. லைஃப் லெசன்ஸ் we learn from Genesis 17:12-27. ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயம் 12-27 வரை உள்ள வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நம்முடைய வாழ்க்கை பாடங்கள். This section, that means Genesis 17:12-27 verses, illustrate the unwavering truthfulness of God's promises, requiring obedience, identity transformation, and complete trust in His timing, despite of human doubts. ஆதியாகமம் 17 முதல் 27 வரை உள்ள வசனங்கள் மனித சந்தேகங்கள் இருந்த போதிலும் கீழ்ப்படிதல், அடையாள மாற்றம் மற்றும் தேவனுடைய காலத்தின் மீது முழுமையான நம்பிக்கை ஆகியவற்றை அவசியமாக்கும் வகையில் தேவன் தமது வாக்குறுதிகளில் அசைக்க முடியாத உண்மையை கொண்டிருப்பதை காட்டுகிறது. Key life lessons included accepting that God's covenant brings a new identity and trusting that He can fulfill promises that seem humanly impossible. தேவனுக்கு உடனடியாக கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய உடன்படிக்கை ஒரு புதிய அடையாளத்தை கொண்டு வருவது என்பதை ஏற்றுக்கொள்வது மற்றும் மனித ரீதியாக சாத்தியமற்றதாக தோன்றும் வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்ற முடியும் என்று நம்புவது ஆகியவை இந்த முக்கியமான வாழ்க்கை பாடங்களில் அடங்கும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான வாழ்க்கை பாடங்களில் அடங்கும். Key life lessons from Genesis 17:12-27. ஆதியாகமம் 17:12-27 நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். Immediate obedience. Upon receiving God's command, Abraham immediately circumcised himself and all the males in his household. This teaches that obedience to God should be immediate without hesitation or delay. உடனடியாக கீழ்ப்படிதல். தேவனுடைய கட்டளையை பெற்றவுடன் ஆபிரகாம் உடனடியாக தன்னையும் தன் வீட்டில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் விருத்தசேதனம் செய்து கொண்டார். இது தேவனுக்கு கீழ்ப்படிதல் தயக்கமோ தாமதமோ இல்லாமல் உடனடியாக இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. ட்ரஸ்டிங் காட்ஸ் டைமிங் ஓவர் லாஜிக். Despite his skepticism and laughter at the thought of having a child at 99 years old, Abraham saw that the promise was fulfilled. This teaches us to trust God's promises even when they seem impossible from our human perspective. தர்க்கத்தை விட தேவனுடைய காலத்தை நம்புதல். 99 வயதில் ஒரு பிள்ளையை பெறுவது என்ற எண்ணத்தை சந்தேகித்து சிரித்த போதிலும் ஆபிரகாம் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதை கண்டார்.
இது நமது மனித கண்ணோட்டத்தில் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் தேவனுடைய வாக்குறுதிகளை நாம் நம்ப வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது. எம்ப்ரேசிங் எ நியூ ஐடென்டிட்டி. God changed Abraham's name to Abraham, father of a multitude, and Sarai's name to Sarah. This signifies that in a covenant with God, our identity is defined not by our current circumstances, but by God's purposes for us. ஒரு புதிய அடையாளத்தை தழுவிக்கொள்ளுதல். தேவன் ஆபிராமின் பெயரை ஆபிரகாம், பல மக்களின் தந்தை என்றும், சாராயின் பெயரை சாராள், பல ராஜாக்களுக்கும் பல மக்களினங்களுக்கும் தாய் என்றும் மாற்றினார். தேவனுடனான ஒரு உடன்படிக்கையில் நமது அடையாளம் நமது தற்போதைய சூழ்நிலைகள் அல்ல, நமக்கான அவருடைய நோக்கத்தால் வரையறுக்கப்படுகிறது என்பதை இது குறிக்கிறது. Holiness and dedication. Circumcision served as a physical, eternal sign of covenant. Today, it symbolizes the need for our dedication, the dedication of our lives to God, and the living of our lives as sanctified and blameless before Him. பரிசுத்தமும் அர்ப்பணிப்பும். விருத்தசேதன உடன்படிக்கையானது ஒரு சரீர ரீதியான நித்திய அடையாளமாக செயல்பட்டது. இன்று இது நமது அர்ப்பணிப்பின் அவசியத்தையும், நமது வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்பதையும், அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அல்லது குற்றமற்றவர்களாக வாழ்வதையும் அடையாளப்படுத்துகிறது. God's grace to all. This covenant includes not only the immediate family, but also servants born in the home or purchased from strangers. அனைவருக்குமான தேவனுடைய கிருபை. இந்த உடன்படிக்கை உடனடி குடும்பத்தினரை மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய உடனடி குடும்பத்தினரை மட்டுமல்ல, மாறாக வீட்டில் பிறந்த அல்லது அந்நியரிடம் வாங்கப்பட்ட எல்லா வேலைக்காரர்களையும் உள்ளடக்கியது. This demonstrates that God's grace and blessings are all inclusive and transcend biological boundaries. இது தேவனின் கிருபையிலும் ஆசீர்வாதங்களும் அனைவரையும் உள்ளடக்கியவை என்றும் மற்றும் உயிரியல் எல்லைகளை கடந்தவை என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. God focuses on His promise, not our failures. தேவன் நமது தோல்விகளில் அல்ல, மாறாக தமது வாக்குறுதிகளில் கவனம் செலுத்துகிறார். Despite of Abraham's past transgression, such as trying to fulfill the promise through Agar, God reaffirmed His promise. This shows that God's kingdom sometimes works even through our mistakes. தேவன் நமது தோல்விகளில் அல்ல, ஆனால் தமது வாக்குறுதிகளில் கவனம் செலுத்துகிறார். ஆபிரகாமின் கடந்த கால மீறுதலான செயல்கள் இருந்த போதிலும், உதாரணமாக ஆகார் மூலம் வாக்குறுதியை நிறைவேற்ற முயன்றது போன்றவைகள், தேவன் தமது வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இது தேவனின் ராஜரீகம் நமது தவறுகள் மூலமாக கூட சில வேளைகளில் செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. Next week, the Lord's willing, on the same day, on the same time, we will explore Genesis 18 and examining the happenings of that chapter. அவருடைய வசனத்தில் வேறுபடுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாம் 18ஆம் அத்தியாயத்தின் வசனங்களில் உள்ள நிகழ்வுகளை ஆராய்வோம். My heartful thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பு ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deeti Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartful thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to end.
இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Goodbye, brothers and sisters. அடுத்த வாரம் மீண்டுமாக சந்திக்கும் வரை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே.